நம் பள்ளிக்கூடம் உலகக்கல்வி மட்டும் இல்லாமல் மார்க்க கல்வி, செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு கல்வி, ஒழுக்கம், நல்ல பண்புகள் போன்ற எல்லாவற்றையும் கற்பிக்கும் ஒரு பள்ளிக்கூடமாக உள்ளது. அந்த வகையில் இந்த மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒரு வகையில் கொடுத்து வைத்தவர்கள். நம் வீட்டு பக்கம் உள்ள மற்ற மாணவர்கள், மற்ற கல்விக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களை கம்பேர் பண்ணும்போதுதான் நம்முடைய பிள்ளைகளின் தரம் நமக்கு தெரிய வரும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள். பிற்காலத்தில் நம் மாணவர்கள் இந்நாட்டிற்கும் நம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் வேண்டிய எல்லா குணங்களையும் திறமையையும் பெற்று வரும்படி நம் பள்ளிக்கூடங்களில் கல்வி முறை உள்ளது. அதற்கு நம் பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு கையால் மட்டும் ஓசை வராது என்பதை நீங்கள் 2 கை சிறந்தால்தான் ஓசை வரும். அதுபோல இந்த மாணவர்களை உருவாக்க கல்விக்கூடமும் மட்டுமல்லாமல் டீச்சர்ஸ் மட்டுமல்லாமல் நீங்களும் மாணவர்களை உருவாக்க உறுதுணை இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் மகரிபுக்கு பிறகாவது டிவி பார்ப்பதை நாம் பெற்றோர்கள் நிப்பாட்டினால்தான் மாணவர்களும் அதை பார்க்காமல் பாடங்களை படிப்பார்கள். அவர்களுக்கு படிக்க வசதியாக வேண்டிய எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். நீங்கள் நமக்கு அந்த வேலை, அவனுக்கு அந்த நம் பையங்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த வேலை அவன் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம படிக்கும்போது அந்த பையன் டயர்டாக இருந்தால் டீ போட்டு கொடுக்குற மாதிரி, பெற்றோர்கள் படித்தவர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி ஒரு தகவலை நான் இன்னைக்கு இன்டர்நெட்டில் பார்த்தேன். இங்கே நான் ஆக்சுவலாக நம்ம பிரின்ஸிபல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது இன்றைக்கி எனக்கு ஸ்பீச் வேண்டாம், நான் இப்போ தானே ஸ்போர்ட்ஸ் டேயில் பேசினேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் 10 நிமிஷமாவது கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சார் சொன்னாங்க. அப்போ சரி, ஓகே, நான் பேசுகிறதா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசணுமே அப்படிங்கிறதுனால இன்டர்நெட்டில் இன்னைக்கு இந்தியாவை ரொம்ப கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமான பெண்களுக்குரிய பாதுகாப்பு விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன், கூகுள் பண்ணி பார்த்தேன். அதில் பார்க்கும்போது ஐ எம் வெரி அஷேம்ட் டு சே தட் இந்தியா இஸ் த fourth most dangerous place in the world for women. அதாவது பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு 4வது பயங்கரமான ஒரு நாடு இந்தியா. யாரும் பயந்துராதீங்க. இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது there are 3 main factors. One is feticide, second one is infanticide, and third one is women trafficking. அதாவது கருவில் இருக்கும் போதே பெண் குழந்தை என்று அறிந்து ஸ்கேன் மூலமாக தெரிந்து அதை அங்கே கபர்ஸ்தான் ஆக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்த உடனே எப்படி ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல அந்த குறைஷி காஃபிர்கள் தன்னுடைய குழந்தை தன்னுடைய பெண் குழந்தையை புதைப்பதற்காக குழி தோண்டும் போது அந்த குழி தோன்ற மண்ணு அந்த தகப்பனுடைய தாடியில பட்டுச்சு. அந்த தாடியை கையில இருந்து அந்த குழந்தை தட்டி விட்டுச்சு. அதை கூட பொருட்படுத்தாம அந்த குழந்தை அப்படியே உயிரோட புதைச்ச அந்த ஒரு ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதே முட்டாள்தனமான மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு காரணம் இந்தியால. மூன்றாவது உமன் டிராபிகிங், பெண்களை கடத்துறது. இது இந்தியன் ஹோம் செக்ரட்டரியே அக்செப்ட் பண்ண ஒரு உண்மை. என்னன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேரை 2009 வரைக்கும் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கிட்டத்தட்ட 100 மில்லியன் பீப்புள் 10 கோடி பேரை கடத்தி இருக்கிறாங்க.
இதுல வந்து சிபிஐயோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதுல 40% ஐ மீன் லைக் ஒரு 50 லட்சம் பேர் வந்து இதுல ப்ராஸ்டிடியூஷன்ல விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுறாங்க. அதுல அந்த 50 லட்சம் பேர்ல வந்து 40% வந்து குழந்தைங்க, பருவ வயதை மட்டுமே அடைந்த பெண் குழந்தைகள். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்தியாவை வந்து பெண்களுக்கு ஒரு சேஃப்டியே இல்லாத ஒரு இடமா வந்து இருக்கக்கூடிய நிலைமையில வந்து உண்டாக்கி கொடுத்தது யார் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை கேள்வி கேட்டோம்னா நம்ம ஒவ்வொரு சாக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து சமுதாயத்தை சொல்லுவோம், அல்லது ஆட்சியாளர்களை சொல்லுவோம், அல்லது இந்த நாட்டினுடைய லாவை சொல்லுவோம், சட்டத்தை சொல்லுவோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்ம அடுத்தவங்களை தான் பாயிண்ட் பண்ணி சொல்லுவோமே தவிர நம்மளால இந்த சமுதாயத்தை திருத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நம்ம எதுவுமே பண்றதுக்கு தயாராக இருக்க மாட்டோம். ஆனா நம்ம டைம் ஸ்கூல்லையும் சரி, நம்ம டைம் ஸ்கூலோட பேரண்ட்ஸும் சரி கொஞ்சம் வித்தியாசமா தான் மாத்தி தான் யோசிப்பாங்கிறத நாங்கள் முழுமையா நம்புறோம். நம்ம சேர்மன் இப்ப சொன்ன மாதிரி வீட்டுல நம்ம ஒரு மாங்கண்ணை வந்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை வந்து ஆடு மாடு எதுவும் மேயாம அது வந்து அதை பாதுகாக்கணும். அப்படி ஒரு பாதுகாப்பு டெய்லி வந்து நம்ம அதுக்கு கொடுத்துக்கிட்டே அந்த கன்சிஸ்டண்டா இருந்து நம்ம அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் நாளைக்கு வந்து அந்த மரம் வளர்ந்து நமக்கு நிழலையும் தரும், நிழலோடு சேர்ந்து காயையும் தரும், காயோடு சேர்ந்து கனியையும் தரும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கணும், அப்ப நம்மளோட குழந்தைகளை நம்ம எப்படி வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம வளர்த்து கொடுக்கணும். நாங்க ஸ்கூல்ல என்ன பண்ண முடியும்? 8 மணி நேரம் வந்து எங்களுக்கு ஸ்கூல்ல வந்து உங்க குழந்தைங்க கிடைக்கிறாங்க. ஸ்கூல்ல என்ன பண்ணலாம்? புதுசா வந்து கிரைசாலிஸ்ங்கிற புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்யலாம், ஹிஃப்து ப்ரோக்ராம் கொடுக்கலாம், ஜும்மா தொலை வைக்கலாம், லோஹர் அசர் தொலை வைக்கலாம், குழந்தைங்கிட்ட நல்லா ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், படிக்க வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். வீட்டுக்கு வந்த உடனே பாக்கி 16 மணி நேரம் உங்களோட தான் உங்களோட குழந்தைகள் இருக்கிறாங்க. அது போக பள்ளியினுடைய விடுமுறை காலங்களிலும் உங்களோட தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பெரும் பங்கு வெறும் ஸ்கூல்ல கொண்டு போய் டைம் ஸ்கூல்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ ஒழுக்கத்துக்காகவோ சேர்க்கிறீங்க அப்படின்னா ஸ்கூலோட பார்ட் வந்து இதுல 1/3 தான். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தான் ஸ்கூல்ல இருக்கிறாங்க. இட் இஸ் லெஸ் தேன் 33%. லீவையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா, லீவு ஆனுவல் டேஸ் அவ்வளோதையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஸோ அப்போ உங்களுக்கு தான் வந்து 67% வந்து உங்களுக்கு தான் வந்து டைம் இருக்குது பிள்ளைங்களோட வந்து செலவழிக்கிறது. மோர் தேன் 70% இன்ஃபேக்ட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து சொன்னது தான், சாரும் வந்து சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிவியை வந்து தயவு செய்து உங்களுடைய வீட்டில இருந்து எடுத்துட்டேன். டிவி இன்னைக்கு வந்து நம்மளுடைய நாட்டில் இந்த அளவுக்கு கற்பழிப்பு, பெண்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு முதல் காரணம் வந்து மீடியா தான். இதை நீங்க என்னைக்கு உங்க வீட்டுல இருந்து வெளியே தூக்கி போடுறீங்களோ, நீங்க விட்டு கொடுக்காத வரைக்கும் இது நாளைக்கு உங்களே வந்து கழுத்தை சுத்தின பாம்பா வந்து இருந்து உங்களை கண்டிப்பா குத்தும். எஸ்பெஷலி நான் தாய்மார்களை குத்தம் சொல்றதா வந்து நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வந்து சகோதரிகளே, நீங்கள் உங்களோட வீடுகளில் நாடகம் பார்க்க வாணியா ராணியா அந்த இதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு தேவையில்லை. இது எனக்கு எப்படி தெரியும் நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம வந்து சில இடங்களுக்கு போகும்போது அந்த டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க வந்து நமக்கு இது வந்து நம்ம மறுமையினுடைய வாழ்க்கைக்காக தான் இந்த உலகத்துல இருக்கிறோம், மறுமையோட வாழ்க்கைக்காக தான் இருக்கிறோம். ஆனா இம்மையில இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாம ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் இந்த டிவி கொண்டு போய் நம்மள போய் விட்டுறோம். So please think very seriously. அதனால கணவன்மார்களே, நீங்க உங்களோட டிவிகளை அவ்வளோத்தையும் போட்டு உடைங்க, உங்க கோபத்தை அப்படியாவது வெளிப்படுத்துங்க. ஸோ யாருக்கும் போய் கிஃப்ட் பண்ணிடாதீங்க. அவங்க வீட்டில் போய் அவங்களோட பிள்ளைங்க கேடு வந்தாலும் அதுக்கப்புறம் அதுவும் அந்த கெட்டதும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா வந்து இந்த காம்பவுண்டிங் தியரி வந்து இஸ்லாம்ல வந்து ரொம்ப பயங்கரமா வந்து வேலை செஞ்சிருக்குது. அது வந்து யார் சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு தியரி ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி சொன்னது. அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, 2 to the power of 1 2 அப்படி நீங்க போகும்போது இந்த இதுல வந்து நம்ம நன்மை தீமைகள்ல வந்து பகிர்ந்துக்கிறது தவிர சொல்ற விஷயத்துல ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ஒரு விஷயத்த நல்லதை வந்து நீ விதைக்கிறியா, அந்த நல்லது எங்கெங்கெல்லாம் போதோ அவ்வளவு வரைக்கும் உனக்கு நன்மை இருக்கு, அவங்க செஞ்சவங்களுக்கும் அதே நன்மை இருக்கு அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி தீயதும் அதே மாதிரி தான், ஈக்குவல். ஸோ அப்படிங்கிறதுனால நீங்க டிவியை கொண்டு போய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கையில கொடுக்கும் போதும் வந்து அதே ப்ராப்ளம் தான் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, பீடி கம்பெனி வந்து நான் நிர்வாகம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது வந்து அதுல ஹராம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்தது. அப்ப சரி இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து விலை பேசும்போது, அப்ப பிஸ்மில்லா சொல்லிட்டு சாராயம் குடிச்சா ஓகேவா அப்படின்னா, சாராயம் குடிக்கிறது தப்பு,
இப்போ பிஸ்மில்லா சொல்லிட்டு சாராயம் குடிச்சா ஓகேவா? அப்போ விற்கிறது தப்பு தானே? இப்போ ரசுல்லா வந்து சொல்லும் போது, அதாவது நம்ம ஏதாவது மது பழக்கத்தை வந்து அல்லாஹ் வந்து தடை பண்ணும் போது வந்து இதை வந்து வேற யாருக்காவது கொடுத்துடலாமான்னு சஹாபி கேட்கும் போது ரசுல்லா வந்து அதை தடை செஞ்சாங்க. அப்பதான் மதீனாவுடைய வீதிகள் எல்லாம் வந்து சாராய ஆறுகளாக ஓடப்பட்டது. ஸோ அதனால அதுல இருந்து முற்றுமா நம்ம வெளியே வந்துடணும். ஸோ டிவி கூடாதுன்னா கூடாது. சரில இல்ல நான் நியூஸ் தான் பாக்குறேன் அப்படின்னு நியூஸ்ல என்ன காட்டுறான்? நித்யானந்தோட தான் காட்டுறான். நித்யானந்தா என்ன பெட்ரூம்ல பண்றாங்கிறத ஓப்பனா காட்டுறான் நியூஸ்ல. சோ நியூஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. நியூஸினுடைய இடைவேளை என்ன காட்டுறான்? தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட். குழந்தைகளுக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நியூஸுக்கு இடையில காட்டிட்டு, நியூஸ் கேட்கணுமா பேப்பர் படிங்க. நான் இப்ப பேப்பர் படிக்கிறது கூட வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா தினத்தந்தி, தினமலர் இது மாதிரி பத்திரிகைகள் வந்து டிவியோட மோசமா வந்து இன்னைக்கு வந்து படங்களை வந்து போட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஐ வில் பெஸ்ட் ரெக்கமெண்ட் ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் இன் தமிழ்நாடு, த ஹிந்து, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அந்த ஹிந்துலையும் நீங்க பெற்றோரா இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, காலையில நீங்க ஃபஜருக்கு எந்திக்கிறீங்கன்னா காலையிலே பேப்பர் வந்துடும். நான் சொல்றது ரொம்ப சாதாரண விஷயம், சிம்பிளான விஷயம் தான். என்ன இவ்வளவு சிம்பிளான விஷயம்? உண்மை எப்பொழுதுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப கசப்பாவே இருக்காது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆனா இது எவ்வளவு பேருக்கு கஷ்டமா இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ரைடே ஆனா ஹிந்து பேப்பர் வந்துச்சுன்னா ஃப்ரைடே ரிவ்யூ, சினிமாட்டிக் ரிவ்யூ தனியாக எடுத்து கிழிச்சு போட்டுருங்க. சண்டே ஆச்சுன்னா மேகசின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், அந்த மேகசினையும் எடுத்து கிழிச்சு போட்டுருங்க. இது ரெண்டுல மட்டும் தான் சினிமா வரும். மெயின் பத்திரிகையில ஹிந்துல சினிமா வரவே வராது. ஸோ இந்த ஹிந்து நீங்க தாராளமா வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆங்கில புலமையும் நீங்க வந்து அவங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு வந்து கண்டிப்பான காரணமா. அப்ப தமிழ் நியூஸ் கேட்கவே முடியாதா? தாராளமா கேளுங்க. பழைய பஞ்சாங்கம், ஆல் இண்டியா ரேடியோ, ஆம்பிளிடியூட் மாடிஃபிகேஷன் ஏஎம்ல வந்து 1197 அல்லது 1053 மெகா ஹெர்ட்ஸ்ல வச்சு கேளுங்க. அழகா இங்கிலீஷ் டெவலப் ஆகும். வெரி சீரியஸ்லி, வெரி சீரியஸ்லி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு நைட்டே போய் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு சனிக்கிழமை வாணி ராணியும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க வந்து தயவு செய்து கொண்டு போய் எங்கேயாவது வந்து தூர போட்டுங்க, அடிச்சு உடைச்சிருங்க. இப்ப அதே டிவியில வந்து இப்ப முன்னாடி சிஆர்டி இருந்தது, இப்ப எல்இடி எல்லாமே வந்துருச்சு. கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் வேற வழி இல்லை, யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. நீங்க தயவு செய்து வந்து அதை உடைக்கிறது தவிர வேற அதுல வந்து எந்த சொல்யூஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் ஒன். த செகண்ட் ஒன் இது சார் நமக்கு ஏற்கனவே சொன்னாங்க, சேர்மன் சார், நம்ம வந்து ஒரு மரம் வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு பண்ணை வளர்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எப்படி ஃபென்ஸ் போட்டு நம்ம வந்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களையும் நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தை வந்து இளமையா இருக்கும் போது அல்லது அந்த பருவ வயதை எட்டுற வரைக்கும் நம்ம குழந்தைங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுறோம், பழகுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த அடோலசன்ஸ், அந்த பருவ வயதை எட்டுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், நமக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருது. நம்மளோட வேலைப்பளுவில் இருக்கிறோம். குழந்தை யார்கிட்ட வந்து போன்ல பேசுறான், குழந்தை எங்க போறான், குழந்தை டெய்லி ஸ்கூல்ல வந்து என்ன பாடம் நடத்துறாங்க, குழந்தையோட பேக்ல என்னென்ன மாதிரி புக்ஸ் இருக்குது, டெய்லி வெறுமன படிக்கிறதுக்குள்ள புக்ஸ் மட்டும் தான் இருக்குதா, இதை எத்தனை பேரண்ட்ஸ் செக் பண்றோம்? சீரியஸ்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம கண்டிப்பா டெய்லி வந்து ஸ்கூலுக்கு பிள்ளை வந்து அல்லது பொண்ணோ பையனோ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா, இப்போ இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, சார் என்ன சொல்லி கொடுத்தாங்க, சிம்பிளான விஷயம் தான். The truth is always simple. The only thing is we are very much reluctant to take the truth. அதுதான் நமக்கு நம்மளே வந்து ஒரு வேலையை வந்து அமைச்சுக்கிறோம். ஸோ அதனால நம்மளுடைய குழந்தைங்களை கண்ணும் கருத்துமா கடிவாளம் வைத்த மாதிரி நம்ம வந்து வளர்க்கறதுக்கு கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கிறோம். டாக்டராவோ இன்ஜினியராவோ எல்லா சார் சொன்ன மாதிரி அவங்கள வந்து ட்ரீம் பிக், ஆல்வேஸ் ட்ரீம் பிக். நம்ம வந்து நிலவை வந்து சுடணும், அந்த டார்கெட் தான் நம்ம வைக்கணும். 100% that is very much true, வெரி மச் ட்ரூ. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து கூடவே இருந்து அதை ஷூட்டிங்க்கு வந்து நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணுமே தவிர, நீங்க வந்து என் பையன் வளர்ந்தா நான் இப்போ நான் ஃப்ரெண்டு மாதிரிங்கிறதுலாம் மாற்று கருத்தே இல்லை. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து பெற்றவங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அதே மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், டைம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து நமக்கு கண்டிப்பா வந்து 100% வந்து நம்ம கான்ஃபிடென்ஸா வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். நம்ம பிள்ளைங்க எப்பவுமே வந்து தவறான வழியில செல்ல மாட்டாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஸ்கூல்ல ஏதேனும் குறைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்க வந்து அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்து கொண்டு நீங்கள் எங்களுக்காக துவா செய்வோம், உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் துவா செய்வோம். நிறைவு இருந்தால் இந்த ஸ்கூலை பற்றி இன்னும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் உங்களுடைய உறவினர்கள் வட்டாரத்திலும் சொல்லுங்கள். மீண்டும் சொன்னதை போல இப்போ நமக்கு
இந்த சீஃப் கெஸ்டா இன்னைக்கு வந்திருக்கிறாங்களே தாவூத் ஷா சார், அவருடைய பயோடேட்டா வாசி பார்க்கும்போது தான் வந்து he has published a book through Darussalam Publications Riyadh. So I don't know how many of you here knows about Darussalam Publications. நான் Darussalam Publication உடைய டை ஹார்ட் ஃபேன். ஏன்னா அந்த மாதிரி குவாலிட்டியான புக்ஸ் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புகாரினுடைய ஃபுல் இங்கிலீஷ் இதாக இருக்கட்டும், திர்மிதி, அபு தாவூத், முஸ்லிம், தென் ஸ்டோரிஸ் ஆஃப் த சஹாபா, அதுக்கப்புறம் வந்து இப்னு கதீர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தந்திருக்காங்க. சார் வந்து அந்த தாருஸ்ஸலாம் பப்ளிகேஷன்ஸ் கேஎஸ் ரியாத்ல தான் அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம இதுல சென்னையில கூட ட்ரிப்ளிகேன்ல அவங்களுடைய ரீசெல்லர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. நீங்க கூட இன்டர்நெட் வசதி உள்ளவர்கள் www.darussalam.in அப்படிங்கிற வெப்சைட்ல புக்ஸ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணா கொரியர்லயே வந்து வந்துருது. ரொம்ப அருமையான புக்ஸ், ரொம்ப குவாலிட்டியான புக்ஸ், குர்ஆன் ஹதீஸை பேஸ் பண்ண புக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிஷர்ல வந்து பப்ளிஷ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியரை நம்ம இங்க கொண்டிருக்கிறது நமக்கு வந்து பெரிய ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கூலை பொறுத்தளவுக்கு நம்ம ட்ரஸ்டீஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திரும்ப திரும்ப சொல்றது தான், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள். ஸோ பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இருந்து நாங்கள் எப்பவுமே வந்து வெளியே வந்தாச்சு. பணம் சம்பாதிக்கணுங்கிற முக்கியமான நோக்கமே இல்லை, ஈவன் நோக்கமே இல்லை. ஏன்னா வந்து ஸ்கூல் இன்னைக்கு 2006 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வந்து நாங்கள் வந்து பணத்தை உள்ளதான் விதைச்சிட்டு இருக்கோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பணத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கல, எடுக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமும் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் ஆஸ் த பேரண்ட்ஸ் நீங்க வந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய வட்டாரங்களில் நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய செலவுகள் வந்து சுருங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வந்து இந்த எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒன் மோர் ட்ரீம் இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து கோ எஜுகேஷனா இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலை நம்ம வந்து பாய்ஸ் ஸ்கூல் தனியா, கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா வந்து பிரிச்சு 2 ஸ்கூலா வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியத்து இருக்கு. இன்னும் அதுக்கும் வந்து பொருளாதார சுமைகள் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க எங்களுக்காக முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க. நம்ம ஸ்கூல் வந்து இன்னும் ப்ராஸ்பரஸ் ஸ்கூலா, இன்னும் நல்ல இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய அளவில் குழந்தைகளை அந்த அளவுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கூலா நம்ம ஸ்கூல் உருவாகணும்னு சொல்லி நானும் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறேன். வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸா. And the second prize goes to Basu. And the third prize goes to KP Khadija. Next, next 6th standard, first rank A. Hasanul Ashik. Our advisor Gnaniyar sir distributing the prize to the rank holders. First rank A. Hasanul Ashik from 6th standard, and second rank Ahmed Sumaya from 6th standard, and M. Muhammad Ismail from 6th standard, third rank. Next, 7th standard,
K.A. Muhammad class teacher Karthia is going to get the award for well-maintained class performer. With his monitor, Samiha Marliya. Jazakallahu